மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி புதிய நாளின் சிந்தையாக நாம் பெற்றுக்கொள்கின்ற திருமறையின் வாக்கியம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. ஏனெனில்
கர்த்தரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் கர்த்தருடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்பது. கிறிஸ்தேசுவுக்குள் எனக்கு அன்பான உடன் விசுவாசிகளே, இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாள். இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எதுவாய் இருக்கிறது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பவுல் எழுதிய இந்த கடிதம் ஒரு மகிழ்ச்சியின் கடிதமாக அமைந்திருக்கிறது. இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 2 விஷயங்களை பவுல் குறிப்பிடுகிறார். ஒன்று மகிழ்ச்சி, மற்றொன்று ஒற்றுமை. இந்த இரண்டையும் இந்த கடிதத்திலே பவுல் வலியுறுத்துகிறவராக இருக்கிறார். மனித வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் நம்முடைய வாழ்க்கையிலே பேணி பாதுகாத்து வருவதன் நிமித்தமாகவும் கடைபிடித்து வருவதன் நிமித்தமாகவும் தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அர்த்தமாக அமைந்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சியையும் இந்த ஒற்றுமையையும் எப்படியாய் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அது கடவுளோடு கூட இணைந்திருக்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதன் வழியாக இந்த மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் நம்மால் நிலைநிறுத்த முடியும் என்பதைத்தான் பவுல் இந்த நிருபத்திலே எடுத்துரைக்கிறார். குறிப்பாக இந்த 2வது அதிகாரத்தை நாம் பார்ப்போமேயானால், ஆண்டவர் இயேசுவை முன்மாதிரியாக வைத்து அந்த முன்மாதிரியின் வழியாக நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது 2வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவனுடைய ரூபமாக இருந்தும் கடவுளுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்பிடித்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எதை முன்வைத்து வாழ்ந்தார் என்பதை பவுல் அழகாக இங்கே குறிப்பிட்டு தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு அவர் நிமித்தமாய் எப்படியாக இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை இங்கே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். வாசிக்க கேட்ட இந்த வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, அதாவது நம்மிடத்திலிருந்து அவருடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு கிறிஸ்தவ வாழ்வானது எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியவைகள் எவை, கிறிஸ்தவ வாழ்வில் நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக மீட்பின் வாழ்விற்கான வழி எதுவாக இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்வினுடைய இலக்கு எந்த செயல்பாடுகளின் வழியாக அந்த இலக்கை அடைய முடியும் என்பதையெல்லாம் பவுல் இந்த நிருபத்தில் தெளிவுபடுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நம்மிடத்திலிருந்து கடவுள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு என்ன? ஒரு புதிய நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற இத்தருணத்தில் நம்மிடத்திலிருந்து கடவுள் எதை எதிர்பார்க்கிறார்? தம்முடைய சித்தத்தின்படியான அவருடைய விருப்பத்தை செயல்களை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே இந்த 13வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே கடவுளுடைய சித்தத்தின்படியும் கடவுளுடைய விருப்பத்தின்படியும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இது முதல் காரியம். 2வதாக பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய நாளில் நான் என் வாழ்வை வீணாக வாழவில்லை என்ற உறுதித்தன்மையோடு கூட
சாட்சி சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தருடைய நாளில் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையை கடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை முகமுகமாய் தரிசிக்கின்ற அந்த தருணத்தில் நான் என்னுடைய வாழ்வை வீணில் வாழவில்லை, ஒரு சாட்சியின் வாழ்க்கையாய் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக வாழ்ந்த வாழ்க்கையாய் நான் வாழ்ந்தேன் என்பதை சொல்லுகின்ற பறைசாற்றுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கு. 14ஆம் வசனத்தில் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாகியிருப்பதற்கு, கிறிஸ்துவின் நாளில் உண்டாகியிருக்கின்ற அந்த நேரத்தில், ஆண்டவருடைய வருகையின் நேரத்தில் நான் வீணாக வாழவில்லை, ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தேன், ஆண்டவரில் நிலை நின்று நான் வாழ்ந்தேன் என்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த உலக வாழ்க்கையிலே ஜீவ வசனங்களை பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்தேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாய் ஒளியின் மக்களாய் வாழ்கின்ற வாழ்வை அவர் எதிர்பார்க்கிறார். 15ஆம் வசனத்திலே கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு, இந்த வாழ்க்கையிலே குற்றமற்றவர்களாய் மாசு நிறைந்தவர்களாய் இல்லாமல் கர்த்தருடைய கொடுத்திருக்கிற வாழ்வை நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். நெறிகெட்ட சீரழிந்த மக்கள் மத்தியிலே குற்றமும் கபடற்ற ஒரு வாழ்க்கையை வாழவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளிலும் நாம் பிரவேசிக்கின்ற பொழுது நம்மிடத்திலிருந்து அவர் நல்ல பல காரியங்களை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த நல்ல காரியங்களை, அந்த கபடற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கிற அந்த அழைப்பினைத்தான் மீண்டுமாய் இந்த புதிய நாளிலும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். 16ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள், வாதிடாமல், கர்த்தரிடத்தில் வேறு எந்த விதமான முறுமுறுப்பையும் காட்டாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழவே நாம் அழைக்கப்படுகின்றோம் என்ற சிந்தனையைத்தான் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே எந்த செயலையும் முழு மனதோடு செம்மையாய் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். முறுமுறுப்பில்லாமல், வாதாடாமல், கிறிஸ்துவின் மாட்சிமைக்கென்று செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்காகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அருளப்படுகிறது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஸ்லாக்கியங்களை கர்த்தருடைய நாமத்திற்கென்று, மகிமைக்கென்று பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற இந்த நாள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நற்செயல்களின் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளை காண செய்த நன்மைக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை படைக்கின்றோம். இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பை நாங்கள் தற்காத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. நாங்கள் செய்கின்ற பணிகளில் எந்த விதமான முறுமுறுப்புகளும் வாதிடாமலும் ஆண்டவரை சிறப்பாய் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார்கள். உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய சித்தத்தையும் இந்த உலகத்தில் நாங்கள் நிலைநிறுத்த இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் தாமே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க முடியாது. மீட்பர் பாதமணிந்து கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமென்.